என்னதான் நம்ம வீட்டில் கேசரி செஞ்சாலும் அந்த கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட் வர மாட்டேங்குதா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 10 மினிட்ஸில் கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா கீ விட்டு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை நான் எனக்கு எடுத்திருக்கேன். அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்து அதே கடாயில் ஊற்றி கொஞ்சமாக சூடு பண்ணுங்கள். லைட்டாக அந்த தண்ணி சூடானதும் அதில் நான் இன்றைக்கி கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா 1/2 பிஞ்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசரி கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 பிஞ்ச் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுக்கு பொடி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த ரவையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி தட்டாது. நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா நல்லா கட்டி தட்டிடும். அப்புறம் அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி ஏதாவது பட்டுச்சுனாலும் அதை உடச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஸ்வீட் அளவாக போதுங்கிறனால 1.5 கப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அளவான ஸ்வீட்டில் தான் சாப்பிடுவீங்கன்னா நான் ஆட் பண்ண மாதிரி 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா சூப்பராக கலக்கி விட்டிங்கன்னா கல்யாண வீட்டு கேசரி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.